இங்க இருக்கிற பப்பீஸ்லயே எந்த பப்பியை கைட் டாக் ட்ரைனிங்க்கு அனுப்பலான்னு ஒரு செலக்ஷன் ஒன்று நடக்குது. இப்போ இந்த லேடி எல்லாருமே கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிட்டதுமே எல்லா பப்பியுமே வேகமா அவங்க கிட்ட ஓடி வந்துருது. ஆனா இந்த ஒரு பப்பி மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சுதான் அவங்க கிட்டே வருது. இதை பார்த்ததுமே இந்த பப்பியை தான் கைட் டாக் ட்ரைனிங்க்கு அனுப்புறதுக்கு கரெக்டா இருக்கும்னு அதை செலக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஆர்டர் சொன்னதுமே கேட்கிற பப்பீஸை கைட் டாக் ட்ரைனிங்க்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையுமே பொறுமையா யோசிச்சு செய்யற பப்பியை தான் செலக்ட் பண்ணுவாங்க. சோ இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி மனுஷங்க கூட பழக விடுறதுக்காக ஒருத்தவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க. அங்க இது டெய்லி சாப்பிடுறது, விளையாடுறது, கவுந்தடிச்சு தூங்குறதுன்னு ஜாலியா இருக்கு. கொஞ்சம் மாசம் கழிச்சு அதை ட்ரைனிங் சென்டருக்கு அனுப்பிடுறாங்க. போகும்போது எங்க போறோம்னு தெரியாமலே அது சோகமா போகுது. ட்ரைனிங் பண்ற இடத்துலயுமே அவங்க சொல்ற எதையுமே முதல்ல கேட்க மாட்டேங்குது. பொறுமையா யோசிச்சுதான் அது செய்யுது. இதை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு கண்ணு தெரியாதவர்கிட்ட கொடுத்து இதை டெஸ்ட் பண்றாங்க. அப்ப ஒரு சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ட்ரக் ஒன்னு வருது. அதை கவனிக்காம இந்த டாக போ சொல்லி அவர் ஆர்டர் கொடுக்கறாரு. ஆனா இது அங்க இருந்து நகராம அப்படியே நிக்குது. அது தெரியாம இவர் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறாரு. பார்த்தா ஒரு செகண்ட்ல ஒரு ட்ரக்ல அடிபட்டிருப்பாரு. ஆனா தப்பிச்சிடுறாரு. அப்புறம் தான் இந்த டாக் தான் அவருக்கு சரியான கைட் டாகா இருக்கும்னு அவரே இதை வாங்கிடுறாரு.